அதுக்குள்ளே கண்ணாடியில் இருக்கிற அவனை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியாக பல மணி நேரம் போராடினதுக்கு பின்னால் அவன் கழுத்தில் கயிறு கட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து அவங்க அப்பாவுக்கும் நான் கட்டி விட்டேன். 3 பேரும் கயிறு கட்டிட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு அப்புறம் கண்ணாடி இருந்துச்சு, குப்பையை நம்ம தான் எல்லோரும் அப்படி போட்டிருக்காங்கன்ட்டு நம்ம போட முடியாதுன்னு சொல்லிட்டு கயிற்றெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பினோம். அப்புறம் போகும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, பாட்டி வந்து சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது தாங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி கொண்டு வந்து அந்த பாட்டிக்கு வந்து சேஞ்சாக வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தம்பிக்கு திருப்பி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். காலையில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சரி கயிறு போடுறதுக்கு ரொம்ப நாள் கோவிலுக்கு போகிறதுக்கு பெண்டிங்லேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கோவிலுக்கு வந்துட்டோம். போகும்போது பார்த்தா மல்லிகைப்பூ இல்லை. அப்புறம் திரும்பி வெளியே வந்து பார்த்தா மல்லிகைப்பூ இருந்துச்சு. சரி இப்போ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அதையும் தலையில் வச்சுட்டு அப்படி நாங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்னோட பெஸ்ட் பிளேஸில் ஒன் ஆஃப் த பிளேஸ் வந்து இந்த பிளேஸ்ன்னு சொல்லுவேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா பார்க்கு. திருப்பூரில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் இந்த பார்க் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்னும் 5 ரூபா பார்க்குக்கு போனதில்லை அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஆனால் அது 5 ரூபாய் இல்லை, 20 ரூபாய் ஆயிடுச்சு ஒரு ஆளுக்கு. உள்ளே வந்து நிறையவே கேம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எங்களோட